I got my drum. Okay. And now we can start more. Okay. Some official ceremony. என்னோட பேர் ஆத்யா 12 வயசு ஆச்சு. என்னோட பேர் ரிலா எனக்கு 15 வயசு ஆகுது. 12 12 எல்லாம் 12. ஓகே ரொம்ப சந்தோஷம். எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். எக்ஸைட்டட்னா அந்த பேர் தமிழ்ல எக்ஸைட்டட் சரி என்னுடைய தமிழ் கொஞ்சம் தெரியும் ஒரு வார்த்தை தெரியும் சரி 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 நான் கேட்பேன் அந்த வார்த்தை நம்ம 3 பேர் சேர்ந்து யோசிக்க முடியும் சரி ரொம்ப நன்றி ஓகே ஸோ இந்த பறை பற்றி பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த தமிழ் கல்ச்சர் பற்றி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் எப்போ முதல்ல டைம் இந்த தமிழ் கல்ச்சர் அப்புறம் பறை அது எப்படி நீங்கள் எப்போ இதை இன்ட்ரடியூஸ் ஆகுனீங்க எனக்கா சரி தமிழ் கல்ச்சர் பறை எப்போ முதல் டைமா முதல் டைம் ஐ மீன் தமிழ் கல்ச்சர் முதல் டைம் நான் காலேஜில் நான் ஒரு பெரிய வயசு காலேஜில் ஒரு கச்சேரி கர்நாடிக் இசை கச்சேரி பாட்டேன் மிருதங்கம் பாட்டேன் மிருதங்கம் பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப ஆசை இருந்துச்சு எனக்கு ஏன்னா எப்படி செய்கிறாங்க எப்படி அந்த 3-5 ஏறு தாளம் எப்படி செய்வாங்க ரொம்ப ஆசை படிக்கணும் ஸோ அப்புறம் ஒரு 20 வருஷம் பின்னாலே நான் படிக்கும்போது பிஹெச்டி படிக்கும்போது அதுக்கப்புறம் பிஹெச்டி ஆராய்ச்சி செய்யும்போது தமிழ்நாடு தியாலஜிக்கல் இறையில் கல்லூரியில் அங்கே அவங்க பறை கிராமிய இசை கிராமிய பாட்டு நாட்டுப்பாட்டு செய்கிறாங்க அவங்களுடைய சொல்லலாம் வழிபாடில் இந்த கிறிஸ்தவ வழிபாடில் அவங்க செய்கிறாங்க ஸோ பறை வாசிக்கிறாங்க அந்த உள்ளே அந்த கோயில் உள்ளே சர்ச் உள்ளே அப்புறம் ரொம்ப நல்ல பாட்டு பாடுவாங்க லைக் தாயி தகப்பானாரே சகலத்தையும் பெற்றவரே எங்க சென்றாமல் பாட்டு பாடிச்சோம் அதை கேட்கும்போது ரொம்ப ஆசை இந்த மாதிரி இசை படிக்கணும் இந்த கர்நாடிக் இசை கொஞ்சம் வேண்டாம் இந்த மாதிரி கிறிஸ்தவ இசை படிக்கணும் ஸோ அப்போ 1993 ரொம்ப ஆசை வந்துச்சு என்ன படிக்கணும் ஸோ அப்புறம் கொஞ்சம் வருஷம் பின்னாலே நான் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு இன்னொரு ப்ராஜெக்ட் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் செய்யணும் அப்புறம் இந்த படிக்கணும் அப்போது ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் அந்த கிராமம் பேர் மூனேவேந்திரி இந்த பரமக்குடி பக்கத்தில் ஒரு 10 மைல்ஸ் பரமக்குடியில் இருந்து ஸோ அப்போ போய் ஒரு 4 மாதம் தங்கி நல்லா படித்தேன் ஒரு அந்த கூறு பேர் குறிஞ்சி மலர் அவங்க என்னுடைய அசங்கள் சரி அப்போ ஸோ இட்ஸ் பின் அ லாங் ஜர்னி சரி ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க பறை முதல்ல கேட்டு போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்களா when you heard it உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு லைக் என்ன மனசுல வந்துச்சு ஜஸ்ட் ஆமா எவ்வளோ ஆசை படிக்கணும் வாசிக்கணும் ஆடணும் ரைட் இட் மேக்ஸ் மீ கேட்கும்போது இந்த ஆசை எப்படி சொல்லலாம் ஆத்தம் ஆசை வந்துருச்சு எப்படி சொல்லலாம் the desire to dance எப்படி தமிழ்ல எப்படி சொல்லலாம்
ஆர்டருக்கு ஆசை வந்துச்சு. ஆதருக்கு ஆர்டருக்கு ஆசை. ஆதருக்கு ஆசை ஆசை வந்துருச்சு. அதுதான் வெரி குட். நல்ல தமிழ். எங்களோட பழைய ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. பழைய காலத்துல வந்து அந்த ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ணணும், ஏதாச்சும் ஸ்பெஷலா சொல்லணும்னா அவங்க பழைய அடிச்சு சொல்லுவாங்க. இது எப்படி அங்க பழைய காலத்துல இம்பாக்ட் ஆச்சு எல்லாரோட லைக் டெய்லி லைஃப்ல? So how did the parai impact daily life? I don't know. எனக்கு தெரியல. நான் அப்போ பொறந்தில்ல. I wasn't born then. So how did it impact? Like, what do you think? How do you think? உங்களுக்கு ஏதாவது Hypothesis. The parai's impact on daily life. ஏன்னா இப்போதைக்கு cell phone இருக்கு, right? This is communication tool, right? This was how do we say communication in Tamil? Communication tool. Oh, I like it. Communication. Right. We all have to learn that word. Okay, but this was actually you could say paraidal, right? To speak, right? It's the means to speaking, to communicating. So over adi ஒரு அர்த்தம் இருக்கு, right? என்ன ஒரு மெசேஜ் கொடுக்கணும், ஒரு அர்த்தம் இருக்கு over adi. And so என்ன விசேஷம் இருக்கும், என்ன செய்தி இருக்கும். This one எல்லாரும் கிராமத்துல அந்த செய்தி தெரியும். They can understand. Okay. தெரியும். புரியணும். Right? புரிக்க முடியும். Okay. அது ரொம்ப லைக் இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்க. உங்களோட தாட்ஸ் வந்துட்டு இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டு ஹியர் தட். இன்னொரு ஆளோட லைக் தாட்ஸ் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பழைய வந்துட்டு எப்படி நீங்க முதல்ல கத்துக்கிட்டீங்க? So மோரல்ல கிராமத்துல போய் அப்போ எனக்கு தெரியும் அந்த எல்லா டெக்னிக்கெல்லாம் தெரியாது. என்ன தெரியும்னா அப்போ ஒரு சோக்கத்து தெரியும். டான்ஸ் தெரியாது, சோக்கத்து தான். பிகாஸ் மிருதங்கம் வாசிட்டேன் அப்போ. ஒரு 20 வருஷமாச்சு மிருதங்கம் வாசிட்டேன். அண்ட் ஸோ அப்புறம் நான் ஒரு ட்ரம்மர். ஆனால் டெக்னிக் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் வந்துச்சு. பட் எனக்கு தெரியாதுன்னா அடி. ஸோ அதான் ஒரு நாள் கிளாஸ்க்கு போயிருந்தேன். அந்த சேரியில் நான் சேரியிலிருந்து கொஞ்சம் தூரம் அங்கேதான் என்னுடைய சின்ன வீடு, காட்டேஜ். ரைட். ஒரு நாள் 4 மணி கிளாஸ்க்கு போவேன். எனக்கு ஒரு 3 டீச்சர்ஸ், 3 ஆசை சேர்ந்து வாசிக்க இது வாயால் சொல்லுவாங்க. நான் சீக்கிரம் ஸ்டிக்கிங் வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கஷ்டம்னா அது ஆட்டம் கொஞ்சம் கஷ்டம். டான்ஸ் அது இருக்கு, அது கொஞ்சம் கஷ்டம். பட் திஸ் சீக்கிரம் வந்துருச்சு. அப்புறம் வீடியோ டேப் செஞ்சேன், ஆடியோ டேப் செஞ்சேன். அதுக்கு கிளாஸுக்கு நாளே திருப்பி வீட்டுக்கு போய் அந்த வீடியோ டேப் நல்லா பார்க்குறேன். கேட்டு ஏடுவேன். ஏடுவேன் சொக்கத்து. அப்புறம் இங்கிலீஷ் நோட்டேஷன்ல கொஞ்சம் போடுவேன். But also சொக்கத்து. And just working with it solo, vasi. அப்புறம் திருப்பி கிளாஸ் போறேன். நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் கிளாஸ் போறேன். ரைட். அதுக்கு 4 மாசம் பின்னாலே ஒரு அரங்கேற்றம் செஞ்சேன். 40 நிமிஷம் சேர்ந்து என்னுடைய டீச்சர்ஸ் போது ஒரு 9 men, right? சேர்ந்து செய்வோம். லைன், சர்க்கிள், லைன். எல்லா கிராமிய மக்கள் வந்துருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் விஐபிஸ் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு பெரிய சாப்பாடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். நான் இப்போ முதல்ல பறையெல்லாம் கேட்கும்போது எனக்கு 8 வயசு இருந்துச்சு. அப்புறம் வந்து
அதான் நான் முதல் டைம் நான் அந்த பறையை பிடிச்சு எப்படி அடிக்கணும்னு நான் பார்த்தேன். எனக்கு எனக்கு வந்து 6 வயசுல இருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் ஒரு நாள் வந்து என்னோட தமிழ் ஸ்கூல்ல வந்து ஒரு ஆனுவல் டே மாதிரி பண்ணுவாங்க. சரி. ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு. ஸோ வந்து ஒரு அண்ணா வந்தாங்க. இப்போ ஐ திங்க் இங்கே காலேஜ் போயிட்டாங்க. ஒரு அண்ணா வந்து பறை அடிச்சாங்க. அந்த அண்ணா பார்த்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி எனக்கும் இந்த பறை அடிக்கணும் அந்த மாதிரி அந்த ஆசை வந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. சூப்பர். கொஞ்சம் அதே மாதிரி. ஸோ என்ன உங்களுக்கு என்ன அர்த்தம் இருக்கு இந்த what's the word instrument? What's the word? பறைக்கு என்ன அர்த்தம்? இல்ல what's the word for instrument? கலை or like anyway, okay, இந்த instrument இந்த பறை என்ன அர்த்தம் உங்களுக்கு? எனக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, என்னோட கல்ச்சர், என்னோட ஆன்செஸ்டர்ஸ் 3 நாள் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் மாதிரி எனக்கு. ஏன்னா வந்துட்டு இது ஒண்ணுதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபியூ லைக் எக்ஸ்ட்ரா பண்றது. எக்ஸ்ட்ரா லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ். ஓகே. யா எக்ஸ்ட்ரா கரிக்குலர். ஆமா. ஓகே. இது வந்துட்டு எனக்கு ஒரு எப்படி சொல்றது தெரியல, வந்துட்டு மீனிங்ஃபுல் பாண்ட் மாதிரி இருக்குது எனக்கு. இது வந்துட்டு முன்னாள் வந்தவங்க கிட்ட இருந்தவருக்கு ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட். ஓகே, குட். பெருமை இருக்கு. எனக்கு வந்து எப்படி இருக்கும், லைக் கனெக்ட்ஸ் மீ டுகெதர். ஸோ வந்து லைக் ஒரு வீக் அந்த ஒரு ஸ்கூலில் வந்து நிறைய அசஸ்மெண்ட் டெஸ்ட் அது மாதிரி நிறையா இருக்கும். அதனால் அப்படியே நான் பழைய கிளாஸ்க்கு வரேன், எல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே போச்சு. லைக் என்னை கனெக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ லைக் இட்ஸ் லைக் அ ஸ்ட்ரெஸ் ரிலீவர் எனக்கு. ரைட். பட் இது community. Right. Super. So என்ன யோசிக்கணும்னா உங்க ancestors-ஆ உங்க தாத்தா வாசித்தாரா? தாத்தா வாசித்தாரான்னு தெரியல, ஆனா வந்துட்டு கொள்ளு தாத்தாவும் கொள்ளு பாட்டின்னு இருக்காங்க. கிரேட் கிராண்ட்மா இருக்காங்க. அவங்க வந்துட்டு கொள்ளு தாத்தா வந்துட்டு கிராமத்துல தான் இருந்தாங்க. 2 பேருமே இன்னும் கிராமத்துல தான் இருக்காங்க. கேட்டீங்களா? போய் கேட்டதில்ல. ஆனா வந்துட்டு கிராமத்துல இருக்கனால அவங்க வந்துட்டு அவங்களோட நண்பர்கள் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி சரி, போய் கேட்கணும். அந்த எந்த கிராமம் தெரியுமா? கரெக்டா என்னன்னு தெரியல, ஆனா வந்துட்டு கோயம்புத்தூர் ஒரு 5 மணி நேரம். சரி, நீங்க போகும்போது திருப்பி இந்தியாவுக்கு கோயம்புத்தூர் போகும்போது போங்க, அங்கே யாரு அந்த கிராமத்துல யார் வாசிக்கிறாங்க கேளுங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு போய் சொல்லுங்க, யூனோ அந்த to that artist, that கலைஞர், right? போய் கூப்பிடுங்க. இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் அவங்களுக்கு நீ வாசி, அப்புறம் கேளுங்க, கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறீங்களா எனக்கு? ஒரு உறவு வேணும், ரைட்? என்ன ஒரு distinct what's the word for style? ஒரு distinct style இருக்கும். distinct மாதிரி. Yeah, what's the word for style? I'm forgetting the word for style in Tamil. But anyway, அந்த பக்கம் ஒரு மாதிரி வாசிப்பாங்க, right? You should learn அதை படிக்கணும். அது உங்க ஊருடைய மாதிரி, right? But யாரு அந்த ஞானம் யாரு வச்சுக்கிறாங்க யாருக்கு? அது அவங்க தான், right? Those artists, right? They have the knowledge. But you can go and you can share with them that you play. You can ask them for a lesson, right? Give them காசு கொடுங்க லெசனுக்கு, ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுங்க, ரைட்? அது ரொம்ப முக்கியம். அப்புறம் we're doing ஒரு ஆராய்ச்சி செய்யறோம். ஒவ்வொரு இடம் வித்தியாசம் இருக்கும். நீங்க அதை படிக்கணும், எப்படி இருக்கும், எப்படி வித்தியாசம் இருக்கும், ரைட்? உங்களுக்கு பறை பத்தி என்ன ரொம்ப பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? It makes me want to dance. எப்படி தமிழ்ல எப்படி சொல்லலாம்? அது கேட்கிறப்ப ஆர்வம் ஆசை வருது. வாசிக்க கேட்குது, வாசிக்க அது முக்கியம். Also ஒரு எப்படி சொல்றது, கம்யூனிட்டி
It brings community. It brings community. That's the most important thing, right? And it's an instrument of virtale, of liberation. அது ரொம்ப முக்கியம். அதான் அர்த்தம் எனக்கு. Bengal, Dalits, poor people, all oppressed people, right? This is an instrument of liberation. Black people, brown people in America, right? Immigrants, right? We can use this. I went to No Kings Point event. I played. Yeah, it was great. Okay. எனக்கு பறைய வந்து என்ன ரொம்ப பிடிக்கும்னா அந்த எனர்ஜி லைக் த வைப் இட் கிவ்ஸ் ஆஃப் அது வந்து Vibration, right? அந்த அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த டான்ஸ் ஆடணும் அந்த ஆட்டம் ஆடணும் அந்த மாதிரி எனக்கு தோணும் இந்த சத்தம் வந்து அந்த எனர்ஜி அதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் The feeling. Yeah. Feeling. உங்களுக்கு எனக்கு வந்துட்டு கேட்கறப்ப அந்த டெம்போ இருக்குல்ல டெம்போ வந்துட்டு ஏறிட்டே போகும் அது வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி கேட்டீங்க 6 மணி சும்மா ஏதாவது மூவ்மெண்ட் மாதிரி அந்த மாதிரி பண்ணும் எனக்கு எக்ஸைட்மெண்ட். ஆமா எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட். கடைசி இன்னொரு கேள்வி உங்களுக்கு பறையில எது ரொம்ப ரொம்ப பிடிச்ச சொல்லு ஃபேவரட் சொல்லு பி அடியா I think that சாமியாட்டம் இவ கடைசியில் வாசிட்டேன். எப்படி போகும் because it's off and you have this tichati. I love that. It's just this beautiful rocking feeling. Yeah. எனக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சொல்ல பரவசம் அது பேர் மாதிரி குறிச்சு அதை வந்து கொடுத்துருக்கோம் அந்த சொல்லுக்கு அந்த பேர் அது எப்படி போகணும்னா அதான் தெரியும். Right. ஒவ்வொரு அதிகம் ஒரு பேர் இருக்கு அது தெரியணும். Right? Right. அதுக்கப்புறம் தக்கு 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 தா ஹோய் ஹோய் தக்கு 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 தா ஹோய் ஹோய் தக்கு 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 தா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஹோய் ஹோய் சொல்லிட்டு Good. That's like power. Yeah. Shakti. Yeah, good. It will empower you as young women. Yeah, good. Nice. Sari. வணக்கம். நன்றி வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க வந்திருக்கீங்க. நன்றி. நானும் ஒரே ஒரு குடும்பம். சரி. நன்றி.